நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நிறைய பிரச்சனைகளை நம்மளே ஃபேஸ் பண்ணி நம்மளே சரி பண்ணி நினைச்சுக்கிறோம். முடிவில் அது என்ன நடக்க தெரியுமா? அது கொலாப்ஸ் ஆகி ஒண்ணும் இல்லாம போய் அது வேற பெரிய பிரச்சனையா போய் மாறிடும். ஏன் தெரியுமா? நம்முடைய பிரச்சனை அது யாருடைய பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியாம தான். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 1 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 47வது வசனம் கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது, யுத்தம் கர்த்தருடையது. இந்த வார்த்தையை தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கோலியாத்தை வீழ்ப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களும் இஸ்ரவேல் ராணுவமே எதிர்த்து போய் நிக்குது. கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ரொம்ப நக்கலா, ரொம்ப கேலியா, ரொம்ப கேவலமா பேசுறான். இந்த கோலியாத்தை எதிர்த்து போறதுக்கு தாவீது செலக்ட் பண்ணப்படுறாரு, தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தாவீது போய் யுத்தம் பண்ண போகும்போதுதான் இந்த வார்த்தையை சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது. அது எப்படிங்க? கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு தாவீது போறாரு. அப்ப யுத்தம் தாவீதோட தானே இருக்கணும். அங்கதான் நம்ம நிறைய நேரத்துல தப்பு பண்றோம். நம்ம எல்லா பிரச்சனையுமே அது நமக்குரிய நினைக்கிறோம். நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் கர்த்தருக்குரியது அப்படிங்கிற எண்ணங்கள் நம்மளை விட்டு போயிடுச்சு. அந்த விசுவாசம் குறைஞ்சிருச்சு. நானே தான் எல்லாம் பாத்துக்கிறேன், என் பிரச்சனை எனக்கு என்னை விட்டா யாரு பாப்பா, இது எப்படி மாறும், நான் தான் கஷ்டப்படணும், நான் தான் உழைச்சு முன்னேறணும், நான் தான் வீடை கட்டணும், நான் தான் படிக்கணும், நான் தான் வேலையை தேடணும், அதெல்லாம் நீங்க செய்யணும் தான். ஆனா அது உங்களுடையதாக இருந்தாலும் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டியது இது கர்த்தருடையது. வேணா தேவையில்லாத டென்ஷனை உங்க மனசுக்குள்ள போட்டு மாட்டிக்காதீங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். உங்களுக்குரியது எல்லாம் அவருக்குரியது. உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதுக்காக நான் வேலையை தேடாம இருக்க முடியுமா? அதுக்காக நான் படிக்காம இருக்க முடியுமா? அதுக்காக நான் வீடை கட்டாம இருக்க முடியுமா? எல்லாம் நான் செய்யணும். ஆனா அது என்னுடையது அல்ல அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தாதான் அந்த டென்ஷன் வராது, தேவையில்லாத கோபம் வராது, தேவையில்லாத குழப்பம் வராது, நிம்மதியற்ற நிலை வராது, தூக்கம் இல்லாத நிலை வராது. புரியுதுங்களா? யுத்தம் கர்த்தருடையதுங்க போய் தான் தாவீது துணிஞ்சு போய் அடிச்சான். கோலியாத்தை தாவீது வீழ்த்தினது எவ்வளவு உண்மையோ அதை காட்டில ஒரு பெரிய உண்மை, கர்த்தர் வீழ்த்தினார். நம்ம அவருடையதுன்னு சொன்னா யுத்தத்தை அவர் பண்ணிக்குவார். நம்ம சும்மா ஒரு மேஜிக் மாதிரி நம்ம நின்னா போதும், நம்ம போய் எல்லா காரியத்திலுமே ஈடுபட்டா போதும், நம்ம செயல்பட்டா போதும், கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். இன்னைக்கு எல்லா டென்ஷனையும் விட்டுட்டு இது கர்த்தருக்குரியது, அவர் பார்த்துக்குவார். என் வீட்டுடைய காரியங்கள் கர்த்தருக்குரியது, என் பிரச்சனை அவருக்குரியது, என் தேவை அவருக்குரியது, என் கடன் தொல்லை அவருக்குரியது, என்னுடைய அவமானம் அவருக்குரியது. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவாருங்கிற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு வாங்க. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள்ள வாங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து எல்லாவற்றையும் ஜெயித்து உங்களை அற்புதமாய் ஆச்சரியமா நடத்த ஒரு உண்மை உள்ளவராக. இந்த நாள் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற நாளாய், ஜெயத்தை பெற்றுக் கொள்கிற நாளாய் தேவன் மாற்றி கொடுப்பார். God bless you.